எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். இது கார்ன் பாலக் சப்ஜி. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். நம்ம வேக வச்ச கார்னோட பசலக்கீரையை சேர்த்து இந்த டிஷ் செய்ய போறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்ன் ஸ்பினாச் சப்ஜி செய்ய தேவையான எல்லா பொருட்களும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல பசலக்கீரையை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு பாட்டில் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி தேவைப்படாது. கீரையை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக பிளான்ச் பண்ணுங்க. பாத்திரத்தை மூடி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாத்திரத்திலிருந்து கீரையை எடுத்துட்டு தனியா வச்சிருங்க. தண்ணிய கொட்டிட வேண்டாம். இந்த தண்ணியை நம்ம குக்கிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி ஸ்மூத்தா பேஸ்டா அரைச்சுக்கலாம். ஒரு அகலமான பேனை எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை வறுப்பட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் பொடுசா நறுக்கின பூண்டு சேர்த்து எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ பொடுசா நறுக்கின 1 வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் ஒண்ணா கலந்ததும் அரைச்சு வச்ச பாலக்கீரையை சேருங்க. நல்லா கிண்டுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ கீரையை பிளான்ச் பண்ண தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு வேக வச்சு உதிர்த்த கார்னை சேருங்க. கார்னை கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து கிரேவியில் 1/4 கப் தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா வெந்துடுச்சு. ஃபைனலாக நான் 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்க்குறேன். இது கூட கொஞ்சம் கசூரி மேத்தியை நல்லா கையில் கசக்கி சேருங்க. கடைசியாக 2-3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மெலிசா நீல வாக்கில் நறுக்கின இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கார்ன் பாலக் சப்ஜி சர்வ் பண்ண ரெடியா இருக்கு. நீங்க இந்த டிஷ்ஷை ரோட்டி, ஃபுல்கா, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு தேப்லா கூட வச்சு சர்வ் பண்றேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.